அமுதன் என்கிற 19 வயது தலித் இளைஞர் 20 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமான முறையில அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இரும்பு ராடு, உருட்டுக்கட்டை, கத்தி, அருவா இதெல்லாம் தாக்கியது மட்டும் இல்லாம அந்த கும்பல் அந்த அமுதன் என்கிற அந்த இளைஞரை கீழே தள்ளி செருப்பு காலால் நெஞ்சில வந்து கொடூரமான மிதிச்சு ஒரு அப்பட்டமான ஒரு மோசமான ஒரு கும்பல் படுகொலை. சம்பந்தமே இல்லாமல் சமையல்கார பிரச்சனை கொண்டு வரான். கல்லூரி மாணவர்கள், நீங்க வளர்த்தெடுத்த மாணவர்கள் 20 பேர் கொலகாரனா மாறி இருக்காங்க. அதுக்கு கல்லூரி பொறுப்பு எடுத்துக்கணுமா இல்லையா? அரசாங்கம் வந்து இது கோஷ்டி சண்டை என்று அமைச்சர் பேசுறார். இது எப்படி கோஷ்டி சண்டைன்னு சொல்ல முடியும்? ஏங்க, ஒருத்தவரை வந்து 20 பேர் அடிக்கிறது பேர் கோஷ்டியா? இது கடந்த ஆட்சியில வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, முதல்வர் ஏன் வரல பேசுற நம்ம கேட்ட இதே கட்சிகள் இதே ஆட்சியில நான் இது கேட்கிற சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது இல்ல, ஏன் வந்து பேசுறதுன்னு கேட்கிறேன். நான் 10/8/2026 காலையில 8:30 மணி டு 9 மணி இடையில கோயம்புத்தூர்ல அமுதன் என்கிற 19 வயது தலித் இளைஞர் 20 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமான முறையில அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இரும்பு ராடு, உருட்டுக்கட்டை, கத்தி, அருவா இதெல்லாம் தாக்கியது மட்டும் இல்லாம அந்த கும்பல் அந்த அமுதன் என்கிற அந்த இளைஞரை கீழே தள்ளி செருப்பு காலால் நெஞ்சில வந்து கொடூரமான மிதிச்சு ஒரு அப்பட்டமான ஒரு மோசமான ஒரு கும்பல் படுகொலை. காலையில 8 to 9 மணி வரை நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல இந்த கும்பல் கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு, சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இது இரவு நேரத்தில் நடக்கல, காலையில் நடந்திருக்கு. இது படிக்கிற ஒரு பையன், 3ஆம் ஆண்டு ஒரு தனியார் கல்லூரியில படிக்கிற ஒரு பையன் அங்க படிச்சுட்டு இருந்திருக்கிறான். ஏன் இந்த கொலை நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இந்த கொலையை திசை திருப்ப பாக்குறாங்க. ஸ்டேட்டின் திசை திருப்பது அந்த கல்லூரி நிர்வாகம் திசை திருப்ப பாக்குறாங்கன்றத குற்றச்சாட்டு வைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நேற்று முன்தினம் அந்த கல்லூரி நிர்வாகம் சார்பாக ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்தப்படுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கொல்லப்பட்ட அமுதனும் அவனுடைய நண்பன் அஜிஸும் ஒரு சமையல்காரரை தாக்கிவிட்டதாக தான் ஒரு புகார். இவங்க 2 பேரும் பெற்றோர், என் அருகாமை உட்கார்ந்து இருக்கிறவங்க கொல்லப்பட்ட அமுதனுடைய பெற்றோர்கள். இவர் தந்தை கென்னடி, தாயார் சுமதி. இவங்க 2 பேரையும் வர சொல்றாங்க 22ஆம் தேதி. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் 24ஆம் தேதி கல்லூரிக்கு போறாங்க. போன வேகத்துல உங்க பையன் வந்து சமையல்காரரை தாக்கிட்டாங்க அப்படின்னும் போது அமுதன் சொல்லியிருக்கிறாப்ல, நான் தாக்கிதாக இருந்தா சிசிடிவி கேமராவை காட்டுங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் கல்லூரி சொல்லியிருக்காங்க, இல்ல இவன் தாக்கல, கூட இருந்திருக்கான், தாக்கியது வந்து அஜிஸ் தான். இதை அந்த சமையல்காரன் சொல்றாரு, என்ன வந்து இவன் தாக்கல, அஜிஸ் தான் தாக்கினாங்கன்னு. என்ன பிரச்சனை? அவங்க 2 பேரும் நண்பர்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப நீ அஜிஸ் கூட பழகாத, அவனுக்கு கஞ்சா பழக்க வழக்கம் இருக்கு, போதையெல்லாம் இருக்குன்ற மாதிரி எல்லாம் போய் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில இவங்க கிட்ட வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஏற்கனவே பெண்டிங் ஃபீஸ் வந்து ஒரு 55,000 இருக்கு, டியூஷன் ஃபீஸ் 24,000 கட்டணும், 25,000 வந்துட்டு அட்டெண்டன்ஸ் ஃபீஸ் இருக்கு அப்படின்னும் போது இவங்களால இருந்த கையில இருந்த பணத்தை ஒரு 25,000 கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த 4 பேர் கொண்ட குழு, இவங்க 2 விசாரணை பண்ண குழு, இங்க கஞ்சா விற்கப்படுதுன்னு தெரியுது, யார் வந்து விற்கிறா, எப்படி கைமாறுது என்கிற விவரத்தை சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமுதன் எல்லாத்தையும் சொல்லியிருக்காப்ல, பெயரோட சொல்லியிருக்காப்ல, பெயர் பட்டியலோட எப்படி கஞ்சா உள்ள கல்லூரிக்கு வருது, எப்படி விற்கப்படுது, யாரெல்லாம் வாங்குறா என்ற விவரத்தை சொல்லியிருக்கிறாப்ல. சொல்லி முடிஞ்ச உடனே உங்க தாயார் சுமதி அவர்கள் மகனை வந்து திட்டிருக்காங்க, எதுக்கு நீ சொல்ற, இதனால வந்து உனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்துனா என்ன ஆயிருக்கு அப்படின்ற விவரத்தை சொல்லியிருக்காங்க. இது நடந்திருக்கு. 31ஆம் தேதி அகைன் மறுபடியும் இவங்களை வரவழைச்சு கல்லூரி நிர்வாகம் இப்போ வந்து சமையல்காரங்களாம் போராட்டம் பண்றாங்க, பையனை ஒரு வாரம் நீங்க வச்சிருந்து அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கு இடையில தான் இந்த தம்பி ஒரு வாரம் கடந்து இங்க வரும்போது தான் அந்த ஹாஸ்டல்ல தங்க முடியாத நிலை, அதனாலதான் வெளியில அவர் தங்கியிருக்கிறாப்ல. தங்கின அந்த நேரத்துல தான் வந்து காலையில் 8:30 மணிக்கு அவரும் இந்த போராடக்கூடிய ஸ்டீமன் 2 பேரும் சேர்ந்து வரும்போது அந்த கும்பல் வந்து இந்த தாக்குதலை நடத்திருக்கு. கல்லூரி வளாகத்துக்குள்ள பைக்கில் வச்சு ஏத்த வந்து அவனை தாக்கி, ஏற்கனவே அவனுடைய காலில் வந்து ராடு கட்டப்பட்டிருக்கு, அவனை வந்து கொடூரமான முறை அடிச்சிருக்காங்க. காலையில போலீஸ் சொல்ற போல அது 7 மணியோ 4 மணியோ கிடையாது. ஸ்டீமன் சம்பந்தப்பட்ட தம்பி பெற்றோர் சொன்னது காலை 11 மணிக்கு உயிர் போயிடுச்சு. காலை 11 மணிக்கு உயிர் போயிடுச்சுன்னு 2 பேரும் சொல்றாங்க. இப்ப போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, காலையில ஒரு 5 மணிக்கு
அங்க இரண்டு தரப்பினரிடையே வந்து ஒரு மோதல் இருந்துச்சு. அதாவது என்னன்னா, இவங்க தரப்புல அமுதன் தரப்புல வந்து இருக்கக்கூடிய 5 பசங்க வந்து அவங்களோட போனை யாரோ ஒருத்தர் திருடிட்டதாகவும் இந்த பசங்க தட்டி கேட்டதாகவும் சொல்லப்படுது. என்னோட கேள்வி என்னன்னாக்க, 5 பேர் போயிருக்காங்க, அது 4 பேரை விட்டுட்டு இவனை மட்டும் ஏன் திருப்பி அடிக்கணும்? இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அடிப்படை ஏன்னா இந்த தம்பி அடிக்கல, தாக்குதல் இல்லை, இவனுடைய இன்வெஸ்டிகேஷன்ல போகும்போது இவன் வன்முறையை செய்யல. எல்லாரும் எங்க போய் களத்துல போய் பாக்குறோம், அவன் மேல எந்த கேஸும் கிடையாது, அவன் அந்த மாதிரி பையனே கிடையாதுன்னு சொல்றாங்க. என்ன ஒண்ணு, அந்த ஒரு ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு பையன் அஜீஸ், அவன் இவனோட ரூம்மேட்டா இருந்திருக்கான். இது ஒண்ணுதான் காரணம். இப்ப இந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, சம்பந்தமே இல்லாமல் சமையல்கார பிரச்சனை கொண்டு வரான். ஓன் கல்லூரி மாணவர்கள், நீங்க வளர்த்தெடுத்த மாணவர்கள் 20 பேர் உலகாரனா மாறி இருக்கான, அதுக்கு கல்லூரி பொறுப்பு எடுத்துக்கணுமா இல்லையா? உன்னுடைய கல்லூரி சேர்ந்த 20 பேர் வந்து இப்படி இரும்பு ராடு வச்சு அடிச்சு ஒரு பையனை கொண்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சமையல்கார மேட்டர் எடுக்கிறதும், அரசாங்கம் வந்து இது கோஷ்டி சண்டை என்று அமைச்சர் பேசுறார். இது எப்படி கோஷ்டி சண்டைன்னு சொல்ல முடியும்? ஏங்க, ஒருத்தவனை வந்து 20 பேர் அடிக்கிறது பேர் கோஷ்டியா? ஒருத்தவனை வந்து 20 பேர் அடிச்சு வெட்டி கொள்றது பேர் எப்படி கோஷ்டி சொல்ல முடியும்? இது கோஷ்டி எப்படி ஒத்துக்க முடியும்? இது எப்படி ஒரு மினிஸ்டர் வந்து சபையில வந்து இது சட்டசபையில வந்து கோஷ்டி அப்படின்னு சொல்ல முடியும்? இது அப்பட்டமான படுகொலையா இருக்கா இல்லையா? எந்த அமைச்சரையா இதுவரைக்கும் பார்க்கல, ஃபேமிலியா பார்க்கல. இது கடந்த ஆட்சியில வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, முதல்வர் ஏன் வரல பேசுற நம்ம கேட்ட இதே கட்சிகள் இதே ஆட்சியில் நான் இது கேட்கிற சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது இல்ல, ஏன் வந்து பேசணும்னு கேட்கிறேன். நான் பேசிக்கணுமா இல்லையா? இது எப்படி நீங்க வந்துட்டு ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளையே, நம்முடைய பிள்ளையை போட்டு இப்படி கொள்றானாக்க, இது எதுவுமே நாங்க கட்டுக்க மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப சற்று முன்பு வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசினாரு. பேசிட்டு இவங்க 2 பேர்ட்டையும் சொன்னாரு, நாங்க சட்ட ரீதியாக கூட இருக்கிறோம், எப்பவுமே நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் இப்பதான் பேசினாரு, நாங்க கூட இருக்கிறோம்னு சொன்னாரு. அதே மாதிரி தோழர் சண்முகம் சிபிஎம் உடைய மாநில செயலாளர் அவரும் இப்ப கால் பண்ணி கவலைப்படாதீங்கம்மா, 3 தலைவர்கள் வந்து அவங்க இப்ப அறையில் இருக்கும்போது பேசினாங்க, ஆறுதல் படுத்தினாங்க. உதயநிதி என்ன சொன்னாருன்னா, நாங்க எங்க திமுக வந்து முழுமையான சட்ட உங்களுக்கு அசூரன்ஸ் கொடுக்குறோம்னு அவரு ஒரு அசூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். இப்ப இவ்வளவு ஒரு சோகம் நடந்திருக்கு. இப்ப இது 3 விதமா இந்த கேஸ் வந்து திருப்ப ஒரு போக்கு இருக்கு. அப்ப இந்த 2 பேரையும் போய் பாக்குற இவர் வந்து பள்ளிக்கூட ஒன்றிய துவக்க பள்ளிக்கூட ஆசிரியர். 2 பிள்ளைங்க அவங்களுக்கு, சார்லஸ் அமுதன். மூத்த பையன் பேர் சார்லஸ். அப்பட்டமான இது ஒரு மோசமான ஒரு படுகொலையே இந்த பையனை டார்கெட் பண்ணணும். இதுல காஸ்ட் ஆங்கிள் இருக்கா இல்லையா? இந்த 20 பேரும் இருக்காங்களே, இப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா, சீனியர் அடிச்சிருக்காங்க. சீனியர் சொல்ற அதுல பல பேர் வயசு 17. இவர்கள் சீனியர் அடிச்சதாக விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க இப்ப போலீஸ் தரப்புல இருந்து. அப்ப 17 வயசு பையன் உள்ள வந்து அடிச்சிருக்காங்க, அவன் சீனியரா? இவனுக்கு 19 வயசு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கஞ்சா விஷயங்கள் கசிந்தது விளைவுதான் இது நடந்திருக்கு. அட்லீஸ்ட் போலீஸ் வந்து ஏங்க இவங்க ஒரு பட்டியலை கொடுத்திருக்காங்கல்ல, அந்த பட்டியல்ல வந்து யார் யார் பேர் இருக்கு, அந்த பேரும் தாக்கணும் பேரும் இருக்கா அப்படின்றதையாவது குறைந்தபட்சம் என்ன பண்ணிக்கணும் போலீஸ். அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்த்தாங்கன்னு தெரியல. டிஎஸ்பி பொறுத்தவரை நாங்க பேசணும், அவர் சொல்றாரு 10 பேரை இந்தியோட 10 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்கன்றாங்க. மொத்தம் 20 பேர் கொண்ட கும்பல். அவனுக்கு படிக்கிற பைசங்களா இருந்தா மன்னிக்கலாம் முடியாது, அவனுக்கு எல்லாரும் மிகப்பெரிய கிரிமினல்ஸ். அவங்க எல்லாம் குண்டல் தடுத்து ஒழுக்கணும்ன்றாங்க. ஒரு குழந்தைய வெட்டி கொண்டு அப்பட்டமா ஒரு முறை நடந்திருக்கு படுகொலை. இது எப்படி சாதாரணமா கடந்து போட முடியல? அதனால தமிழக அரசுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னாக்க, இம்மிடியேட்டா அவன் இந்த கேஸ் முடிகிற வரை பெயில் விடக்கூடாது. பல வழக்குகள் அப்படி இருக்கு. படிக்கிற பையனை ஒரு பையனா கூட்டு வச்சு எல்லாருமானையும் பைக்ல கொண்டு வந்து அடிச்சு கொள்றான் அப்படின்ற கலாச்சாரம் நடக்குது அப்படின்னா இது எப்படி ஏத்துக்க முடியுது? எவனா ஒரு ரவுடி செய்யறான், அது பண்றான் இது பண்றான் போது இப்ப இந்த இது என்ன பிஹேவியர்? இது பட்ட பகல் நடந்திருக்கு. இது இன்றைக்கு தேசிய அளவில் பேச வேண்டிய பிரச்சனை. இது தேசிய அளவில் பேச வேண்டிய பிரச்சனை. ஒரு கல்லூரி மாணவன், தலித் மாணவன், கடுமையான பொருளாதார பின்னணி படிக்க வந்த மாணவனை 20 பேர் அடிச்சு கொள்றானாக்க, கிரவுண்ட்ல வச்சு கொள்றான் அப்படின்னா, பட்ட பகல்ல கொள்றான் அப்படின்னா, இப்ப இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு?